விஜய் அவர்களை பார்த்து முதல்வர் காப்பி பண்றாரு அப்படின்ற சில விமர்சனம் வந்துச்சு. இதை ரேம்ப் பார்க் பண்ணதா இருக்கட்டும், உதயநிதி செல்ஃபி எடுத்ததா இருக்கட்டும். விஜய் டர்லாம் காப்பி அடிக்கல, இது விமர்சனமே குப்பை. இந்த விமர்சனமே தம்பி சட்டை பேண்ட்டை திருடினதுக்கெல்லாம் காப்பின்னு சொல்றியே. சரி, முத வெள்ளை சட்டையும் பிரவுன் பேண்ட்டையும் போட்டு அரசியல்வாதி யாரு வந்தா? விஜயா? ஜெகன்மோகன் ரெட்டி. ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து திருடி இருக்காப்ல ஆளு. ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து அரசியல திருடி இருக்காரு. இவர் காப்பி ரைட்ஸ் எல்லாம் பேசலாமா? நீ அந்த கட்சியோட கொள்கையவே திருடி இருக்கிற. அண்ணா திருடிட்ட, காமராஜரை திருடிட்ட. அண்ணாவும் காமராஜரும் எதிர குருவும், ரெண்டு பேரும் கொள்கை தலைவரும் உருட்டுற. சரி, வச்சு தொலை. அடுத்ததா பெரியாரும் அண்ணாவும் ஒரு காலகட்டத்துக்கு மேல எதிர குருவும் மாறிட்டாங்க. சரி, நான் பெரியாருன்னு வச்சுக்கிட்டேன். அப்புறம் அஞ்சலி அம்மாளும் இவங்களையும் வச்சுக்கிட்டேன். சரி, பெரியார்ல இருந்து நாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கல. சில விஷயங்களை என்னத்தர எடுத்த அப்படின்னா எதுவுமே தெரியல. தற்கூரியா இருக்கிறானுங்க. புசி ஆனந்த் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு, நான் தான் விஜயோட பெரிய ஃபேனு நினைச்சேன், ஆனா என்னோட முதல்வர் பெரிய ஃபேனா இருக்காரு, அவர் பண்றதுதான் அப்படியே காப்பி பண்றாரு. கருணாநிதி மு.க. ஸ்டாலினோட மிகப்பெரிய ஃபேனு, அது விஜயை சொல்லியிருக்காரு. பெரிய ஃபேன், என்னோட படத்துக்கெல்லாம் உதயநிதி, கலாநிதி, தயாநிதின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு பேசினாரு. ஆனால் கீழே வில்லு, வேலாயுதம், சூளம், பீஸ்ட்னு இப்படி கேவலமான பேரை வச்சு ஃப்ளாப் ஆயிடுச்சு. எப்பனாவது நீங்கள் ஒரு பிடிச்ச தலைவர் யாரோ ஒருத்தர், அவர் பிடிச்சி வச்ச எச்சி டம்ளர் வாங்கிட்டு போவீங்களா? சுயமரியாதை இருக்குல்ல, சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. விஜய் தூக்கி போட்ட செருப்பு தூக்கிட்டு ஓடுவானுங்களா? கை குழந்தை தூக்கிட்டு விஜய் பின்னாடி ஓடுவானுங்களா? நாக்குத்தால ஓடுவாங்களா? அவன் BMW காரில் உட்காந்துருப்பான், நோகாமல் உட்காந்துட்டு கண்ணாடியோட இறக்க மாட்டான். சுயமரியாதை முக்கியம். நீ எனக்கு ஃபேனாக இருந்தாரு, அவர் எனக்கு ஃபேனாக இருந்தாருன்னு சும்மா இவங்க அடிச்சு விடுறது. புசி ஆனந்த்ன்ற ஒரு கேரக்டர் சிஎம் காதுக்கு போயிருக்குமான்னு கூட தெரியாது. தமிழக கழகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் நம்ம இந்திய நம்முடைய பத்திரிகையாளர் சேக்குவார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கேன். வணக்கம் ப்ரோ. வணக்கம் பிரதர். வணக்கம். திமுகவினுடைய இளைஞர் அணி மாநாடு விமர்சையாக நடந்துச்சு. முதல்ல அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு? அது கருத்துனா, அது அவங்க கட்சி மாநாடு. கட்சி வழக்கமாக தேர்தல் நெருங்கிடுச்சு, அவங்க வேகமாக அவங்க செயல்படுறாங்க. எல்லா கட்சியும் மாநாடு நடத்தும் தேர்தல் நெருங்கும் போது. திமுகவும் செஞ்சுருக்கிறாங்க. அதான் அந்த மாநாடு, அந்த கட்சி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அவங்களுடைய இதுதான். நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இந்த திரு விஜய் அவர்களை பார்த்து முதல்வர் காப்பி பண்ணுறாரு அப்படின்ற சில விமர்சனம் வந்துச்சு. இதை ரேம்ப் பார்க் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை உதயநிதி செல்ஃபி எடுத்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சிலரால் விமர்சிக்கப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் டர்லாம் காப்பி அடிக்கல. இது எப்படி சொல்கிறேன்னா, இது விமர்சனமே குப்பை. இந்த விமர்சனமே, அதாவது திரும்ப திமுக கேள்வி கேட்கலாம், அதிமுக கேட்கும், தம்பி சட்டை பேண்ட்டை திருடினதுக்கெல்லாம் காப்பின்னு சொல்றியே, நீ அந்த கட்சியோட கொள்கையவே திருடி இருக்கிற. திமுக என்ன கொள்கை வச்சுருக்கோ, காங்கிரஸ் என்ன வச்சுருக்கோ, அதிமுக என்ன வச்சுருக்கோ, நாம் தமிழர் என்ன வச்சுருக்கோ, இல்லை பாமக என்ன வச்சுருக்கோ, கம்யூனிஸ்டுகள் என்ன வச்சுருக்காங்களோ, எல்லாத்துலேயும் ஒரு வரியை திருடி நீ ஒரு கொள்கையை வச்சுட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்க. சரி, கொள்கையை தான் திருடுறேன்னு பார்த்தா கட்சி கொள்கை தலைவர்களையும் நீ திருடி இருக்க. அதுவும் மாதம் ஒரு கொள்கை தலைவர்களை திருடுற. உனக்கு வேற புத்தியே இல்லையா? இவங்க கேட்டாங்கன்னா மூஞ்சி எடுத்துகிட்டு போய் எங்கே பாரு தெரில. அண்ணா திருடிட்ட, காமராஜரை திருடிட்ட. அண்ணாவும் காமராஜரும் எதிர குருவும், ரெண்டு பேரும் கொள்கை தலைவரும் உருட்டுற. சரி, வச்சு தொலை. அடுத்ததா பெரியாரும் அண்ணாவும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே எதிர குருவும் மாறிட்டாங்க. சரி, நான் பெரியாருன்னு வச்சுக்கிட்டேன். அப்புறம் அஞ்சலி அம்மாளும் இவங்களையும் வச்சுக்கிட்டேன். சரி, பெரியார்ல இருந்து நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கல. சில விஷயங்களை என்னத்தர எடுத்த அப்படின்னா எதுவுமே தெரியல. தற்கூரியா இருக்கிறானுங்க. நம்ம பெரியார் போராடினது 3 விஷயத்துக்காக போராடுறாரு. 1, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுறாரு. மத வெறியர்களுக்கு எதிராக போராடுறாரு. மதத்துக்குள்ள சாதிய கட்டமைப்பு இருக்குடா, அதனால மதத்தை எதிர்த்து பேசணும்டான்றாரு. 3வது, மிக ஆழமா எதிர்த்து போராடினது பெண் விடுதலைக்காக போராடுறாரு. இந்த 3த்தை பத்தி இந்த வெங்காயம் பேசிச்சுங்களா? இதை தாண்டி பெரியார் எதுவுமே பேசலையே. இதை தாண்டி நீ என்ன பெரியார்ல இருந்து எடுத்த? ஆக மொத்தத்தில் பெரியாருன்ற ஒரு உருவத்தை நீ திருடிக்கிட்ட, அண்ணான்ற உருவத்தை திருடிக்கிட்ட, கடைசி வரைக்கும் எல்லாம் திருடிக்கிட்ட. இப்போ விஜய் அண்ணா மாதிரி பேண்ட் போட்டாரு, விஜய் அண்ணா மாதிரி சட்டை போட்டாரு, விஜய் அண்ணா மாதிரி ரேம்ப் வாக் போட்டார். முத தமிழ்நாட்டில் இந்தியாவில் ரேம்ப் வாக் யார் அறிமுகப்படுத்துறாங்க? மோடி வெளிநாட்டில் போய் எங்கேயோ காப்பி அடிச்சுட்டு இங்கே போடுறாரு. அப்போ நீ மோடியை பார்த்து திருடி இருக்க. சரி, முத வெள்ளை சட்டையும் பிரவுன் பேண்ட்டையும் போட்டு அரசியல்வாதி யார் வந்தா? விஜயா? ஜெகன்மோகன் ரெட்டி. ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து திருடி இருக்காப்புல ஆளு. ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து அரசியல திருடி இருக்காரு. இவர் காப்பி ரைட்ஸ் எல்லாம் பேசலாமா? படமும் ஆந்திரா பார்த்து திருட்டு, அரசியலும் ஆந்திராவை பார்த்து திருட்டு. கேட்டா அதே வருஷன் அதே இதுன்னு சொல்றீங்க. இது ஃபேஷன் ஷோவில் கூட ரேம்ப் வாக் இருக்கும். அப்போ அங்கே பார்த்து திருடிட்டுன்னு சொல்லலாமா? அங்கே பார்த்து திருடிட்டேன்னு சொல்லலாமா? வித்த காட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாமா? எதை விமர்சனம் பண்ணுறதில்ல. நீ கொள்கையவே திருடி இருக்கிற, தலைவர்களை திருடி இருக்க. அதை விட்டுட்டு நீ எதை பேசுறதுன்னு தெரியல இவங்களுக்கு. அதனால இந்த மாதிரி சின்னதாக வச்சுட்டு போவாங்க. செல்ஃபி எடுத்தாரு, செல்ஃபி மோடி எடுத்திருக்காரு, எலான் மஸ்க் எடுத்திருக்காரு, சன்னி லியோன் எடுத்திருக்காங்க.
அவங்களுக்குலாம் பயங்கர கூட்டம் இருந்துச்சு. நீ சன்னி லியோன்ட்ட இருந்து திருடிட்டேன்னு சொல்லலாமா? இது இது வந்து ஒரு கட்சி மாநாடுக்கு ஒரு டெம்ப்ளேட். அது எல்லாருமே பண்ணுவாங்க. சீமான் ரேம்ப் வாக் பண்ணுவார். அது அவரு பலத்தை காட்டுறது பண்ணுவாங்க. அதை நீ விமர்சனம் பண்றேன்னா நீ கொள்கை ரீதியா விமர்சனம் பண்ணு, மாநாடுல நடந்த விஷயங்களை விமர்சனம் பண்ணு. சட்டை ஏன் பேண்ட்? சினிமாவில் இருக்கும்போது ரஜினி சட்டைக்கு ஆசை, இங்கே வந்தாலும் ஆசை. நீ எதுக்கு தான் ஆசைப்படாமல் இருக்க அப்படின்னு நம்ம திரும்ப கேட்கணும். அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய இன்னொரு விமர்சனம் வந்து, அவர் எங்கே போனாலுமே திமுக விமர்சிக்காரே தவிர நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து இந்த திட்டங்கள் வச்சிருக்கேன் அப்படின்ற எந்த ஒரு விஷயமே இது வரைக்குமே அவர் சொல்லலை. அவர் வந்து முதல்வர் கனவுல இருக்கல ப்ரோ, அவர் கண்டிப்பா சொல்லணும்ல அதெல்லாம். அதான் இது இருந்தால் தானே சொல்லுவாங்க. அவர் வெயிட்டிங் ஃபார் ஆல். எல்லாத்தையும் முன்னாடி சொன்னதுதான். எல்லாரும் ஒன்று வெளியிடுவாங்க, அதுல இருந்து ஒன்னொன்னு திருடி ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுவாங்க. அதுக்காக வெயிட் பண்றாரு. நீங்க என்ன விஜய் என்ன புதுசா வெளியிட போறாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தா மதுபான கடைகளை மூடிடுவேன்னு ஒரு அறிக்கை வெளியிட முடியுமா? வெளியிடுவாரா? மதுபான கடைகளை மூடிடுவேன்னு சொல்லுவாரா? சொல்ல முடியாது. அவர் மேனிஃபெஸ்டோல அதை வைக்க மாட்டாரு. வச்சா காலி. குட்டி குஞ்சானுங்களே என்ன தளபதி சரக்கு கடையை மூடுற சீக்கு ஓடுன்னு மூடிடுவான். கட்சி விட்டு வெளியேறது குஷியானது. சொந்தமா உங்க அண்ணன் பேர்ல ஒயின் ஷாப் வச்சிருக்காரு பாண்டிச்சேரியில, ஓடிடுவார். அடுத்ததான் நீங்க வாங்க, ஒரு சம்பவம் பெண்களுக்கு எதிரான சம்பவம் கூட நடக்கவே நடக்காது. அப்படி நடந்துச்சுன்னா நான் இந்த அரசியலை விட்டே வெளியேறிடுறேன், என்னுடைய ஆட்சி அவ்வளவு கட்டுக்கோப்பா இருக்கும்னு சொல்லுவாரா? ஒரு கொலை கூட நடக்காது, என் ஆட்சி அவ்வளவு கண்ட்ரோலா இருக்கும், ஒவ்வொரு மக்கள் பின்னாடியும் புடனைக்கு பின்னாடி ஒரு போலீஸை பாதுகாப்பு போடுவேன் அப்படின்னு சொல்லுவாரா? சாத்தியம் இல்லாதெல்லாம் சொல்ல மாட்டாரு. மொத்தத்துல என்ன செய்வாருன்னா, திமுக என்ன சொல்லும், 1000 ரூபா தந்துகிட்டு இருக்கோம், இப்ப 1500 ரூபா தரோம் அப்படின்னாங்கன்னா நாங்க 1501 தரோம்னு வைக்கல, அவ்வளவுதான் சொல்லுவாரு. பேருந்துகள்ல பெண்களுக்கு இலவசமா எடப்பாடி பழனிசாமி சொன்னார், ஆண்களுக்கும் ஃப்ரீ, பெண்களுக்கு பால் ஃப்ரீயா, ஆண்களுக்கு அல்லாத குறையில என் தோட்டத்துல சாராயமும் ஊறுகாய் வருது குடிங்கிறா அப்படின்னுவாங்களா, அந்த மாதிரி ஆண்களுக்கும் ஃப்ரீ. பெண்களுக்கு ஃப்ரீன்னு கொடுத்ததுக்கான நோக்கம் என்னன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க, வேலைக்கு போகணும், முடங்கியே இருக்கக்கூடாது, பொருளாதாரமோ ஒரு போக்குவரத்தோ உங்களுக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது, போங்க அப்படிங்கிறதுக்காக அது கொடுத்தது. நான் ஆண்களுக்கும் ஃப்ரீன்னா நீ என்ன எதிர்பார்க்குறீங்க? நீ மாறா என்ன சொல்லணும் அப்படின்னா, பெண்களுக்கு ஒரு பஸ் மட்டும் இல்ல அனைத்து பேருந்துகள்லையும் ஃப்ரீன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி அவங்க கவனம் திரும்பி இருக்கும். அந்த அளவுக்கு புத்தி இல்லைல்ல. மக்கள் பத்தின புத்தி இருந்துச்சுன்னா அது தானாவே வரும். பெண்களே, உங்களுக்கு இனிமே மகளிர் விடியல் பேருந்துன்ற ஒரு பேருந்துக்கு மட்டும் இலவசம் இல்லை, ஏசி பஸ்ஸு அப்புறம் டீலக்ஸ் பஸ்ஸு எல்லாத்துலேயும் ஃப்ரீ அப்படின்னு அறிவிக்கணும். அப்போ அறிவிச்ச அந்த மூளை வரணும்னா இவங்களுக்கு பொது சிந்தனை வேணும். விஜய் அறிவிப்பாரா? இங்கே ஏற்கனவே அறிவிச்சதை காப்பி அடித்து பட்டிட்டிங்கரிங் பண்ணி அனுப்புவார். அவ்வளோதான் இவங்க மூளை. எல்லாரும் வெளியிட்டதுக்கு அப்புறமா ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு நம்ம இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நீங்க அறிவிப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எதுவுமே கையில கிடையாது. இப்பதான் நீங்க மேனிஃபெஸ்டோ எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. மற்ற கட்சியெல்லாம் முடிச்சிருச்சு, மற்ற கட்சியெல்லாம் முடிச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் நீங்க எழுதிட்டு இருக்காங்க. ஆவணா இப்பதான் ஆச்சரிய குறி போட்டு மேல வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதிட்டு இருக்காங்க. அதே மாதிரி புஷி ஆனந்த் நேற்று ஒரு கூட்டத்துல பேசும்போது சொல்றாரு, நான் தான் வந்து விஜயோட பெரிய ஃபேனு நினைச்சேன், ஆனா என்னை விட முதல்வர் பெரிய ஃபேனா இருக்காரு, அவர் பண்றதுலாம் அப்படியே வந்து காப்பி பண்றாரு. அதுமாதிரி விஜயும் வந்து முன்னே ஒரு இதில் பேசியிருப்பாரு, நான் சினிமா விட்டாலும் சினிமா என்னை விட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னும் அந்த பஞ்சலாக் பேசுறது அதே மாதிரி வந்து கருணாநிதி முக ஸ்டாலின் அவருடைய மிகப்பெரிய ஃபேனு. அது விஜயை சொல்லியிருக்காரு, நான் பெரிய ஃபேன், என்னோட படத்துக்கெல்லாம் உதயநிதி, கலாநிதி, தயாநிதின்னு பேர் வைக்கணும் அப்படின்லாம் பேசினாரு. ஆனால் கீழே வந்துட்டு வில்லு, வேலாயுதம், சூளம், பீஸ்ட்னு இப்படி கேவலமான பேரை வச்சு ஃப்ளாப் ஆயிடுச்சு. மேபி அந்த படம்லாம் அப்படி வச்சிருந்தா ஓடி இருக்கும் போல, அந்த பேர்லாம் வச்சிருந்தா. ஆனால் அவரும் அவரோட ஃபேன் தான். எந்த நேரத்தில் பம்பணுமோ அந்த நேரத்தில் பம்பி தான் இருந்தார் விஜய். இந்த நேரத்தில் வந்து கூட இருக்கவங்கள வச்சு எம்புறாரு, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் வந்து இவர் ஃபேனு அவர் ஃபேனுன்றதுலாம் நீங்கள் அரசியலுக்கு வந்து பேசவே முடியாது. எம்ஆர் ராதா வந்து எம்ஜிஆரை கழுத்தில் சுட்டுறாரு இல்லையா, அதுக்கப்புறமா ஒரு நிகழ்ச்சியில பேசுறாங்க, அவர் வந்து வெளியில வராரு, மாறா சுட்டதுக்கு அப்புறம் வெளியில வராரு, வெளில வந்து என்ன எம்ஜி ராமச்சந்திரா கட்சி ஆரம்பிக்க போறியாமே அப்படின்னு எம்ஜிஆர் சிரிக்கிறார், உன்னெல்லாம் கழுத்துல சுட்டிருக்க கூடாது அப்படின்னு அவரு. இது நட்பு, இது நட்பு, இது ஃபேனுன்னு சொல்லிக்கலாம். இது ஃபேனா? இவங்க பேசுற அரசியல்லாம் ஃபேனா? இவங்களாம் அடிச்சு விரட்ட வேண்டிய ஆளுங்க. எச்சி டம்ளரை 10,000 ரூபா விற்பாங்க. விஜய் குடிச்சு வச்ச எச்சி டம்ளரை எவனாவது வாங்குவானா? எவனாவது நீங்க ஒரு 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 உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாரோ ஒருத்தர், அவர் குடிச்சு வச்ச எச்சி டம்ளரை வாங்கிட்டு போவீங்களா? சுயமரியாதை இருக்குல்ல, சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. விஜய் தூக்கி போட்ட செருப்பு தூக்கிட்டு ஓடுவானுங்களா? கை குழந்தை தூக்கிட்டு விஜய் பின்னாடி ஓடுவானுங்களா? நாக்குத்தால ஓடுவாங்களா? அவன் BMW கார்ல உட்காந்துருப்பான், நோக்காம உட்காந்துட்டு கண்ணாடியோட இறக்க மாட்டான். அப்படி இந்த முதல்வன் படத்துல ரகுவரனை கீர்னதுக்காக அப்படியே ஓட விட்டு கையை உடைப்பாங்க. அந்த மாதிரிதான் உடைச்சிருக்காங்க கரூர்ல. சுயமரியாதை முக்கியம். நீ வந்து எனக்கு ஃபேனா இருந்தாரு, அவரு எனக்கு ஃபேனா இருந்தாருன்னு சும்மா இவங்க அடிச்சு விடுறது. புஷி ஆனந்த்ன்ற ஒரு கேரக்டர் சிஎம் காதுக்கு போயிருக்குமான்னு கூட தெரியாது. அப்படி போச்சுன்னா என்ன தெரியுமா, ரஜினிகாந்த் ஒரு படத்துல டெம்ப்ளேட் இருக்கு, ஒரு நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கும், ரஜினி சொல்ல அண்ணாமலை, அந்த மாதிரி டெம்ப்ளேட் தான் ஒரு ஞாபகம் வரும்.
அவ்வளவுதான் ரியாக்ஷனா இருக்கும். ஒருத்தர் கத்திட்டு இருக்கேன் நீங்க என்னடா கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னு அவர் யோசிப்பாரு. அப்படிதான் இருக்கும். நீங்க அதாவது ஆக்கப்பூர்வமான அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் பேசுறாங்க. நீங்க வந்து செல்வ பெருந்தகை பேசுறாரு, திருமாவளவன் பேசுறாரு, கூட்டணி கட்சிகள்ல இருக்க தலைவர்கள் பேசுறாங்க, எதிர்கட்சிகள்ல கூட 2-3 பேர் கருத்தியெல்லாம் ஏதோ ஒன்று பேசுறாங்க, அப்பப்போ பேசுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கவுண்டரா கொடுக்குறாரு. சரிங்களா? பாஜகவில் கூட சில பேர் பேசுகிற கவுண்டர் கொடுக்குறாரு. லூசு பசங்களுக்குலாம் கவுண்டர் கொடுக்க முடியுமா? நீங்கள் ஏரியாவில் உங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, 1வது படிக்கிற பையன் ஒருத்தவங்க ஒரு ஏரியாவில் ஏய் ஒத்தை கொத்தை வாடா ஏய் அப்படின்றாங்க. 1வது படிக்கிறாங்க, டவுசர் அரை டவுசர் போட்டு கூப்பிடுறான். நீங்கள் போய் ஒத்தை கொத்தை வாடா டவுசர் நீங்களும் சட்டையை ஊற்றுறவங்கள்ட்ட போய் சண்டை போடுறீங்களா? அவ்வளோதான். ஸோ அந்த ரேஞ்ச் தான் வந்து திமுக தாவேக டீல் பண்ணுது. ஆமாம், அவ்வளோதான். திமுக இல்ல எல்லா கட்சியும் அவ்வளோதான் டீல் பண்ணுது. அவ்வளோதான் டீல் பண்ணுது. ஈவன் நான் கூட. ஓகே. ஆனா அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட்சிக்காரங்க அது சொல்லிக்கிட்டோம். அது சினிமா ஷூட்டிங் நினைச்சு சொல்லிக்கிட்டோம். அது பிரச்சனை இல்லை. நீங்க வந்து அடுத்த முதல்வனா நீங்க யாரெல்லாம் சொன்னாங்கன்னா நிறைய பட்டியல் இருக்கு. ஒரு அரசியல் தலைவரோட மாமியாரே சொல்லியிருக்கு, நீதான்ப்பா அடுத்த முதலமைச்சர் ஆகணும்னு. கடைசியில் ஒரு கட்சியை கலைச்சிட்டாரு. அதனால நிறைய பேர் கனவு காணுவாங்க முதலமைச்சர்னு. அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னதுதான், சிஎம் நினைச்சவன்னா சிஎம் எப்பேற்பட்ட பதவி, எப்பேற்பட்ட அதிகாரம் அப்படின்னு சொல்லுவார்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. போய் உட்காந்துட்டு வந்துடலாம், டெய்லி 6 hours டியூட்டி போய் உட்காந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால சொல்லட்டும். நீ ஏன் சிஎம்னு குறைச்சி சொல்கிறீங்க? பிஎம்னு சொல்லுங்க, இல்லைன்னா ஐநா சபையோட தலைமை ஆள்னு சொல்லுங்க, இல்லை அமெரிக்க அதிபர்னு சொல்லுங்க, இல்லை நாட்டோ அமைப்பு எல்லாத்துக்கும் பெரிய ஆள் விஜய் தான் சொல்லுங்க. எது வேணாலும் சொல்லிக்கிட்டோம், அது பிரச்சனை இல்லை. இன்னொரு புறம் திமுக கூட்டணியில் விரிசல் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருது. காங்கிரஸ் வந்து அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தையும் பங்கு அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாண்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதனால் கூட்டணி பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிலாம் வந்து சொல்லப்படுது. எந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க கூட்டணி? அப்படி காங்கிரஸ் வந்து அவங்க ஸ்டேட்டில் ஆட்சி செய்கிற மாநிலங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு அதை அவங்க செய்வாங்களா? ஒரே கேள்வி. இப்போ காங்கிரஸ் எந்த ஸ்டேட்லலாம் ஆட்சி செஞ்சுருக்கு? இப்போ கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்குது, தெலுங்கானாவிலேயும் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க ஆட்சியிலையும் அதிகாரத்துலையும் பங்கு கொடுப்பாங்களா? ஏற்கனவே இருக்காங்க. அப்போ அவங்க அதெல்லாம் மனசாட்சியோட பேசணும். திருமாவளவன் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். திருமாவளவன் நீங்கள் வந்து ரொம்ப சிறிய அளவில் சீட்டுக்காக திருமாவளவன் ஆட்சி அதிகாரத்தில் வந்து என்னை கேட்குறீங்கன்னு என்னை வந்து சின்னதாக எனக்கு கணக்கு போடுறீங்க, அந்த முழக்கமே என்னோடது தான், ஆனால் அதை வச்சே என்ன நீங்கள் டீல் பண்ணுறீங்க. அப்படி இல்லை, நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். தேர்தல் கூட்டணிங்கிறது வெறும் தேர்தலுக்கான மட்டுமே கூட்டணி. அதுக்கப்புறம் 4 வருஷம் போராட்டம், 4 வருஷம் அரசியல் இருக்குல்ல, அதில் எங்கெல்லாம் எந்த குரல்கள்லாம் எங்கெல்லாம் அநீதிகள் நடக்குதோ அதில் எதிர்க்கிற முதல் குரல் எங்களோட தான் இருக்குன்னு அவர் தெளிவாக சொல்கிறாரு. வெறும் கூட்டணி அவ்வளோதான். அதுதான், அதுக்காக நான் திமுகவோடய போயிட்டேன், திமுக ஆளாக மாறிட்டேன்றதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லுவார்ல, அதே தான் கம்யூனிஸ்டுகளோட ஸ்டாண்டும். கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் கவலை இல்லை. அவங்களுக்கு வந்து தேர்தலுங்கிறது ஒரு அங்கம், அவ்வளோதான். அரசியல் பயணங்கள்ல அது ஒரு அங்கம். ஒருவேளை தோத்தாலும் ஜெயிச்சாலும் அடுத்த நாள் ஆளும் அரசாங்கம் ஏதோ ஒரு திட்டம் போடுறாங்கன்னா முதல் போராட்டம் அவங்கள்தான் இருக்கும். இதுதான் தெளிவு, அரசியல் தெளிவான பார்வைன்றது. அது மற்ற கட்சிகளுக்கு அது பெருசா இல்லை. நீங்க அதிமுகவும் கிடையாது, பாஜகவும் கிடையாது, பாமகவும் கிடையாது, ஈவன் காங்கிரஸ் கூட கிடையாது. காங்கிரஸ் வந்து பெருசா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும், எப்படியாவது கால் உன்ற நினைக்கும். பாஜக மாதிரி தான். அப்படிதான் பீகார்ல போய் சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த கதையா 70 சீட்டை வாங்கி ஒத்த படையில வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதை அப்படியே அவங்ககிட்ட கொடுத்துருந்தா கூட அவராவது ஜெயிச்சிருப்பார். நிதிஷ்குமாரை வந்து ஓட விட்டுருக்கலாம். ஆனால் அவங்க வந்து தேவையில்லாத வேலையை பார்த்து செவப்பு தொக்கியை கீழே இறக்கி விட்டாங்க. இப்போ அந்த சகுனி வேலையை இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணுறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இங்கே எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து திமுகவுக்கு எதிராக வேலை செய்கிறாங்கன்னு. தாவேக்காவை நம்ப வச்சு கழுத்த இருக்க போகிறாங்க காங்கிரஸ், அவ்வளோதான். நான் வந்துடுறேன் தம்பி, வந்துடுறேன் இரு, உங்களுக்கு கொஞ்சம் ஆட்டம் கட்டு வரேன், உங்ககிட்ட தான் வரப்போகிறேன், நீ எனக்கு துணை முதலமைச்சர் தருவியா, அமைச்சர் பதவி தருவில்ல, நான் வரேன் தம்பின்னு ஆட்டம் கட்டுறாங்க. வெறும்பையில நம்பி யாரும் போக மாட்டாங்க. பாக்கெட் எம்டியாக இருக்க ஒருத்தன் அவன் வந்து பிரியாணி வாங்கி தரேன்னா போயிடுவீங்களா? எப்படி போவோம்? இங்கே ஒருத்தன் 10 ரூபா வச்சுட்டு டீ கொடுக்குறவான்னா அவன் பின்னாடி தான் போவோம். வெறும் பையனி உன் பின்னாடி வரமாடா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அதனால இங்கே காங்கிரஸ் ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கு நடுவில் நின்று. வரேன் தம்பி, வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க, அவன்கிட்ட ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கன்னு ஏமாத்திட்டு இருக்கு. கடைசியில் அங்கே போன உடனே அவங்க பாட்டு பாடுவாங்க, காத்திருந்து காத்திருந்து, அந்த அந்த பாட்டு அங்கே ஓடும். அது பாவம், அப்போதான் அவங்களுடைய தெரியும், ஓ அரசியல்னா இதுதானா, ஓ அப்படின்னு அப்போதான் அவங்களுக்கு பாடம் புரியும். ஆனால் அதிக தொகுதிகள் கேட்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து காங்கிரஸ் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. செல்வ பெருந்தகையுமே அதை பற்றி வெளிப்பட எதுவுமே சொல்கிறது, நாங்கள் வந்து திமுகவில் தான் நீடிக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த அவருமே சொல்லலை. திமுகவில் இருக்கவங்களுமே அதை வந்து வெளிப்படையாக சொல்ல, காங்கிரஸ் எங்க கூட இருக்குது.
அப்படின்னும் போதுதான் ஒரு கேள்வி எழுதிங்க. ஒரு கட்சியோட நிலைப்பாடுல, ஒரு கட்சியோட முடிவுல இன்னொரு கட்சி போய் இன்டர்ஃபியர் ஆகாது. நீ இந்த முடிவு தான் எடுக்கணும்னு இன்னொரு கட்சி வந்து சொல்லாது. நீ என்ன முடிவு வேணா எடு, பேச்சுவார்த்தையில அது சுமூகமாகுதா இல்ல அது வந்து தோல்வியில முடியுதாங்கிறதெல்லாம் அப்பதான் முடிவாகும். அந்த கட்சி 30 சீட்டு முடிவு பண்ணலாம், 40 சீட்டு முடிவு பண்ணலாம், 50 சீட்டு முடிவு பண்ணலாம். ஆனா பேச்சுவார்த்தைக்கு வந்ததுக்கு அப்புறமா கலை யதார்த்தம்னு ஒன்று வரும். நீங்க எதுக்குங்க 50 கேட்குறீங்க, எந்தெந்த தொகுதி கேட்குறீங்க, எப்படி அவங்களுக்கு உங்க செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு எல்லாம் கேட்பாங்க. இல்லைங்க அது வேணாம், செட் ஆகாது அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை கன்க்ளூஷன் வருவாங்க. இது வட்ட வட்டம் நடக்கும். காங்கிரஸ் அப்படிதான் போன வாட்டி அதிமுக கூட கூட்டணி போக போறோம், அவங்க பாஜக கழட்டி விட போறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதிமுக கூட போக போறோம்னு சொல்லியே 25 வாங்கிட்டாங்க. இவங்களை காரணம் கட்டி அதிமுக கூட்டணியில இருந்த பாஜக நாங்களும் தேசிய கட்சி தான், அவங்களுக்கு கம்மியான சீட் எங்களுக்கு கொடுத்தா இது எங்களுக்கு தர்ம சங்கடம், அதனால எங்களுக்கும் 25 கொடுங்க அப்படின்னு சண்டை போட்டுச்சாங்க. அப்ப இவங்க 25 சீட்ல ஜெயிச்சவங்களுக்கு கிட்டத்தட்ட 19 என்னமோ ஜெயிச்சாங்க, 19 கிட்ட ஜெயிச்சாங்க. அது எல்லாமே மேக்சிமம் காங்கிரஸ் ஓட்டு மட்டுமா? கிடையாது. திமுக ஓட்டு இருக்கு, காங்கிரஸ் ஓட்டு, கம்யூனிஸ்ட் ஓட்டு இருக்கு, விசிகா ஓட்டு இருக்கு, எல்லார் ஓட்டும் அதுல இருக்கு. பாதி இடங்கள்ல காங்கிரஸுக்கு ஓட் பூத்துக்கு வேலை செஞ்சது திமுக, அப்படிதான் வேலை செஞ்சு இது பண்ணாங்க. இப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் நடக்குது, காங்கிரஸ் தலைவரை மாத்துங்க இல்லைன்னா கூட்டணியை மாத்துங்கன்னு நடக்குது. அது அவங்க கட்சி முடிவுல என்ன முடிவு பண்ணி வருவாங்கன்னு தெரியல. மேபி இன்னும் ஒரு 10 நாள்ல காங்கிரஸ் கட்சி தலைவரை மாத்தலாம், இல்ல கூட்டணியை வந்து மாத்துறாங்களாம். கூட்டணி மாத்த எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அவங்களுக்கு 40 வாஷ் அவுட் பண்ணி கொடுத்து 3வது எதிர்கட்சியை நாடாளுமன்றத்தில் எதிர்த்து பேசுது. காங்கிரஸுக்கு வந்து எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு பக்கபலமா துணைக்கு நிக்குது. இப்ப கூட போராட்டம் நடக்குது, எப்ஸ்டீன் ஃபைலுக்கு போராட்டம் நடக்குதுன்னா பின்னாடி அதிகமா நிக்கிறது திமுக எம்பிக்கள் தான். அதையெல்லாம் அவங்க இழக்க விரும்பல. ஏன்னா பாஜகவுக்கு இந்த நேரத்துல பெரும்பான்மை இல்லை. இப்ப இந்த நேரத்துல திமுகவை பகைச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்துல இருந்து அவங்க விலகிட்டாங்கன்னா அவங்க பெரிய அடி வாங்குவாங்க அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால கூட்டணி முடிவுல வந்து அவங்க அந்த முடிவை எடுக்க மாட்டாங்கன்றதுல உறுதியா இருக்கு. அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் வெளியில வர்றதுக்கு வந்து போலீஸ் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அவர் ரெடியா தான் இருக்காது, பட் எங்களுக்கு வந்து எங்கேயுமே பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு திரு ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு. தமிழக காவல்துறை எங்களை வேணும்னே முடக்குது அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் வந்து பதிவு பண்ணாரு. ஜெகன்மோகன் ரெட்டி கல்யாணத்துக்கு எப்படி போயிட்டு வந்தாரு, பொங்கல் விழாவுக்கு அந்த ஹீரோயின் வீட்டுக்கு எப்படி போயிட்டு வந்தாரு, சத்தமில்லாம எப்படி போயிட்டு வந்தாரு, மகாபலிபுரத்துக்கு எப்படி போயிட்டு வந்தாரு, இதெல்லாம் கதை இருக்குல்ல. கதை என்ன வேணாலும் கட்டலாம், என்ன வேணாலும் கதை கட்டலாம். நம்ம காதில் ஓட்ட பெருசா இருந்துச்சுன்னா இன்னும் பெருசா ஏதாவது சொல்லி விட்டுருவாங்க. சேர் பெட்ல கூட தூங்க விட மாட்டாங்க, சேர் குடிக்க கூட தண்ணி தர மாட்டாங்க அப்படின்னு அடிச்சு விட்டுருவாங்க. அதெல்லாம் பொய், சரிங்களா? நீ ஒன்றும் இல்லை, இவங்க கேட்ட பர்மிஷன் எல்லாமே இப்போ வரைக்கும் டேட்டாவோட கேட்போம். நீ என்னைக்கு பர்மிஷன் கேட்ட, என்னைக்கு ஈவெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட அயோக்கிய பயணத்தோட திருட்டுத்தனம் எல்லாம் தெரிஞ்சிடும். நாளை கழிச்சு ஈவெண்ட்டுக்கு இன்னைக்கு போய் கேட்பாங்க. கரூருக்கு அப்படி தான் கேட்டாங்க. கரூருக்கு ஒரு நாள் முன்னாடி தான் கேட்டாங்க, அடுத்த நாள் கொடுத்துட்டாங்க. சரி எடுத்துக்கோங்க கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆளுங்கட்சி கூட இருக்காது. நீங்கள் சென்னையில் போராட்டம் நடத்துகிறாங்க, இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரோடு கொடுக்குறாங்க. அந்த ரோடு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் திமுக கூட அந்த ரோட்டில் போகிற ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சான்னு எனக்கு தெரியல. இந்த 4 வருஷத்தில் அதிமுக பெரிய கட்சி, அதுக்கு கூட அந்த இடத்த கொடுக்கல, தாவேக்காவுக்கு கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்தாங்க. அந்த தெருவை நீ என்ன பண்ண அந்த தெருவை அடிச்சு சூறையாடி சென்டர் பீடிங் பொதுமக்களுடைய சொத்தை எல்லாத்தையும் சேதப்படுத்தி, செடி மாநகராட்சி நட்டு வச்ச செடி எல்லாத்தையும் சூறையாடி சேதப்படுத்தி, மரம் செடி கொடி எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சுட்டேன். ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத ஒரு கூட்டம், விஜய் கலந்துக்கிட்ட ஆர்ப்பாட்டம் அது. நீ வந்து இப்போ இப்படி ஒரு குரங்கு கூட்டத்துக்கு எப்படி பெர்மிஷன் தருவாங்க? இப்போ இந்த சொத்துக்கெல்லாம் யார் பொறுப்பு? விஜய் சம்பாரிச்ச காசு வந்து கொடுப்பாரா? இந்தாங்க சார் 1 கோடி செக்கு ரெடி பண்ணிக்கோங்க சார், கொடுப்பாரா? நீங்க வந்து கட்டுக்கோப்பா சில கட்சிகள் இருக்குங்க, விசிகா, கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கூட வச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சியில கூட, விசிகாவில் கூட எல்லா கட்சியிலுமே கூட்டம் முடிஞ்சோடனே சேரை ஒழுங்கா எடுத்து வச்சுட்டு போறாங்க. இவ்வளவு நாள் நீ அயோக்கியத்தனம் திருட்டுத்தனம் பண்ணி எல்லாத்தையும் உடச்செறியறது, பொதுமக்கள் சொத்தையை சேதப்படுத்துறது எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இப்ப தேர்தல் இருக்கும்போது நேற்று கோயம்புத்தூர் மாநாட்டில் மட்டும் அழகா பொறுப்பா எடுத்து வைக்கிறேன். பாருங்க நாங்க எவ்வளவு அழகா டீசர். டே நீ நடி, நீ எவ்வளவு வேலை பார்க்குறன்னு தெரியும். இந்த ஒரு ஜுமான்ஜின்னு ஒரு படம் வந்திருக்கும், அதுல திடீர்னு ஒரு காயை உருக்கணுன்னே குரங்கு எல்லாம் ஊருக்குள்ள வந்துடும், சூப்பர் மார்க்கெட்டு காரு எல்லாத்தையும் அடிச்சிடும். அப்படிதான் பண்ணாங்க, அப்படிதான் இருந்துச்சு. எங்களுக்கு விசாலமான இடம் கொடுக்கல, கொடுத்துருந்தா நாங்கள் நல்லா பண்ணியிருப்போம். போலீஸ் வந்து எங்களுக்கு இப்போ நல்ல பரவலான இடம் கேட்டோம், கொடுக்கல. பரவலான இடம் கொடுத்தா நீங்கள் நல்லா நடத்திடுவீங்களா சார்? விக்கிரவாண்டியிலையும் இந்த மதுரை மாநாட்டிலையும் நீங்கள் என்ன பண்ணீங்க? அது பரவலான பொட்டல் கிரவுண்டு தானே, அந்த கிரவுண்டு என்ன பண்ணீங்க? அமைதியாக யோக்கியமாக நடத்தி முடிச்சிங்களா? அப்போ கொடுத்த பெர்மிஷன் நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கீங்கல்ல. அப்போ சில கட்டுப்பாடுகள் போட தான் செய்வாங்க. கர்ப்பிணி பெண்கள் இறந்துருக்காங்க, வயசானவங்க இறந்துருக்காங்க, பச்சை குழந்தைங்க இறந்துருக்கு, சின்ன சின்ன பசங்க இறந்துருக்காங்க, உன்னை நம்பி அந்த கூட்டம் இறந்துருக்கு. அப்போ கட்டுப்பாடுகள் இருக்க தான் செய்யும். மறுபடியும் போயிருச்சா நீ மறுபடியும் திமுகன்னுவ. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கூட்டம் இவ்வளோ 41 பேர் இறந்துருக்கான்,
இது திமுகவில் இறந்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆட்சியை கலைங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது வந்து இது பின்னாடி வந்து ஒரு பெரிய சதி இருக்கு. இந்த சதியை வந்து 2021 திமுக ஆட்சிக்கு வந்தோடனே முடிவு பண்ணிருச்சு. இதை அனுதாபம் மாற்றி ஜெயிக்கிறது அவங்க பிளான் பண்ணாங்கன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் வீடியோ போட்டிருப்பாரு எல்இடி டிவியில். இந்நேரம் நாம் தமிழர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, 41 பேரில் 35 பேர் தமிழர்கள், மீதி 3 பேர் இவர்கள், இது திட்டமிட்டு தமிழர்களை கொண்டுட்டான்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. தாவேகா என்ன செஞ்சிருக்கும்? ஐயோ கொண்டுட்டாங்களே, நம்ம விஜய் அண்ணா வந்து 41 பேருக்கு உயிர் கொடுப்பாரு திரும்ப அப்படின்னு பேசியிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்களே. ஒருவேளை திமுக கூட நடந்துருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த ஆட்சி என்ன நிலையில இருக்குன்னு பாருங்க. அப்போ இவன் கூட்டத்துல செத்ததை இவங்க தான் காரணம்னு திருப்பி விடுறான்னா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பையனா இருப்பான். இப்போ வரைக்கும் போய் வருத்தம் தெரிவிக்கல. இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்தை 41 குடும்பம் இன்னமும் அந்த மரண ஓலத்துல தான் இருக்கு. ஈரோடுக்கு போறாரு, பக்கத்திலே இருக்கு கரூர். போய் ஒரு தடவை ஒரு குடும்பத்தை கூட பார்க்கல. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ள நான் வருவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தேன், பார்க்கவே இல்லை. சரி, அந்த மக்களையாவது ஈரோடு கூப்பிட்டு வரிசையில் உட்கார வச்சு பேசியிருக்கணும், அதுவும் பண்ணலை. கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு நடக்குது நேற்று, எவனாவது போய் கரூரில் கரூருக்கும் கோயம்புத்தூருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? கொஞ்சம் தூரம் தான். ஏன் இவங்கெல்லாம் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நினைவு கூர்ந்தீங்களாடா? நம்ம கட்சிக்காக உயிர்நீத்த தியாகிகள்னு சொல்லி ஏதாவது பேசுனீங்களா? ஒவ்வொரு மேடைக்கு ஒரு கட்சியிலையும் உயிர்நீத்த தியாகிகளுக்கு ஃபோட்டோ வச்சு, சைடில் ஃபோட்டோ வச்சு, இவங்கெல்லாம் நம்மளுடைய கட்சிக்காக உயிர்நீத்த தியாகிகள்னு சொல்லுவான். களத்தில் உயிர் நீத்தாங்கன்னா அவங்களாம் தியாகிகள். இப்போ வரைக்கும் எந்த இடத்துலையும் ஃபோட்டோ இல்லை. இவனுங்கெல்லாம் கட்சி நடத்துறானுங்க, லூசு பசங்க. இப்படிதான் நடக்குது கட்சி. சேலத்தை அடுத்து 13ஆம் தேதி வரை போட போறாரு. எல்லாமே கரூரை சுத்தி தான். கடைசி வரைக்கும் கரூர் போக மாட்டாங்க, கரூர் மக்களுக்கு நினைவு கூற மாட்டாங்க. இவனுங்க நன்றி, இவங்களாம் உயிர் மேல அக்கறையே இல்லாதவங்க. இவங்க வந்து குறைய திமுக அவ்வளவு. அண்டார்டிகால பனி உரையுதுன்னா திமுக தான், சூரியன் இந்த பக்கம் வருதா திமுக தான், எதுக்கு எடுத்தாலும் திமுக. அப்படிதான் பேசுவாங்க. சரி சொல்லிட்டு போ, நீ யோகியமா இரு, நீ விமர்சனம் வை, ஓகே, நீ யோகியமா இரு. நீ ஏதாவது ஒன்று அர்த்தபூர்வமா பேசுறியா? அந்த ராஜ்மோகன் ஒருத்தர் இப்படி கை நடிக்கிட்டு சிஎம் வந்து கிண்டல் பண்ற, நீ பாடி ஷேமிங் பண்ற, வெக்கமா இல்ல? ஊடகத்துறையில வேலை செஞ்சிருக்க, கொஞ்சமாவது அறிவு வேணா பாடி ஷேமிங் பண்றதுக்கு. அதாவது மேனரிசமுக்கும் பாடி ஷேமிங்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஒருத்தருடைய இயலாமைய, ஒருத்தருடைய உடல் பிரச்சனைய கிண்டல் பண்ணக்கூடாது. நாங்க இப்போ வரைக்கும் எச்ராஜாவை நாங்க வந்து கிண்டல் பண்ணவே இல்லை. நாங்க யோசிச்சோம், எச்ராஜா வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்காரு, ஏன் அவருக்கு கோமியம் கொடுத்தாலே சரியாயிருமே, நாடு முழுவதும் ஒரே மருந்து கோமியம் சொல்றாங்களே, அப்படி இல்லைன்னா அவரை வந்து இந்த தாடிகாரர் ஒரு சாமியார், ஆயுர்வேத சாமியார் இருக்காரு, அவர்கிட்ட அமைச்சா குணப்படுத்திடுவாரு எல்லாம் யோசிச்சோம். வேணாம், என்னதான் இருந்தாலும் அவர் மூத்த தலைவர், அவர் குணமடைஞ்சு வரட்டும், அவருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் அதுதான் ஒரு இது எத்திக்ஸ். ஒரு எத்திக்ஸை கூட ஃபாலோ பண்ண தெரியாத ஒரு ஆள் அந்த கட்சியில் உட்காந்துருக்கு, எல்லா மேடலையும் ஏறி ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்க ஒரு நபர்.